வணக்கம். நிஃப்டி ஃபைனலா ஒரு சேனல் பேட்டர்ன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து நிஃப்டி மேல போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இன்னும் தொடர்ந்து ரிவேர்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ அப்பன்னா மண்டேல இருந்து மார்க்கெட் கீழ வருமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இல்ல. ஸோ என்னதான் எக்ஸாக்ட்லி நடக்க போகுது அப்படிங்கிறத நாம டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம், சார்ட்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ சார்ட்டுக்கு போயிடலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு ஒரு வைட் ரேஞ்சில் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெரிய சைட்வேஸ் ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. நம்ம லெவல்ஸ் இன்னைக்கும் வழக்கம் போல டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் 4-5 டேஸாவே கண்டினியூவா நம்ம என்ன பேட்டர்ன் இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தோமோ அதில் ப்ராப்பரா ட்ராவல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது டோட்டலா டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே. நம்ம கொடுத்த பேட்டர்ன்ல இன்னைக்கு ஒர்க் ஆகல. ஒரு பெரிய ரேஞ்சில் சைட்வேஸ்லயே மார்க்கெட் மூவ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே. இதுல ஒரு ரேஞ்ச் பிரேக்கர் கொடுக்கும்போது ஆஹ் இதுல ஒரு ரேஞ்ச் பிரேக்கர் கொடுக்கும்போது நம்ம ஒரு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம். இதுல ஒரு லோ இருக்கு. இது ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இது ஒரு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம். பட் ஆனால் அதுல உடனே ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா டெலிகிராமில் நம்ம அப்டேட் பண்ண மாதிரி தான் ஒரு எம் பேட்டர்னுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஒரு எம் பேட்டர்ன் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வரலாம், இது வரைக்கும் வரலாம். 25,930 பிரேக் பண்ணி முடிச்சது 25,900 அதை பிரேக் பண்ணி முடிச்சது தொடர்ந்து கீழே போலான்னு பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் ப்ராப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு நம்ம இந்த பார்த்தது. இதுல இருந்து இது வரைக்கும் அந்த 900 வரைக்கும் அந்த அந்த என்ட்ரி மட்டும் ஒரு ஒரு ஸ்கேல்பிங் பண்ண முடியுது. இந்த பேட்டர்ன் மட்டும் ஒரு ஒர்க் ஆச்சு. ஓகே. 900 வரைக்கும். அதுக்கப்புறம் அதை தவிர மற்றது எல்லாமே இதுல இருந்து மறுபடியும் இந்த எம் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதை தொடர்ந்து இது வரைக்குமே கீழே வரும்னு பார்த்திருந்தோம். இந்த எம் பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து வரைக்குமே வரும் பட் பார்த்திருந்தோம். அது பிரேக் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். ஆனா இந்த லெவலில் பிரேக் பண்ணாம டைரக்டா மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகி 25,800 நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. நம்ம அதுவும் ஏற்கனவே பார்த்துருந்தோம். 25,900 பார்த்து போக ஆரம்பிச்சிருச்சு. 980 ஜோன் போக ஆரம்பிச்சிருச்சு. 25,930 இப்போ பிரேக் ஆச்சோ பிரேக் ஆகும்போது 25,982 மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஆனா அந்த ஜோன் நம்ம எதிர்பார்க்கும் போது நிப்டி டைரக்ஷன் மாதிரி ஒரு எம் பட்டருக்கான அறிகுறி கொடுத்து அப்படி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஆனா அந்த எம் பட்டனே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாம நம்ம இனிஷியலா எதிர்பார்த்த அந்த 25,980ங்கிற ஜோனுக்கு அதுக்கப்புறமா இந்த ஜோன்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ டோட்டலாகவே ஒரு ஒரு சைட் வைஸாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு என்ட்ரியை தவிர மற்ற இதுவும் பர்ஃபெக்டா இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த பேட்டர்ன்ல ரன் ஆகல. ஒரு வைட் ரேஞ்சில் ஒரு சைட் வேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நிப்டி இன்னைக்கு கம்ப்ளீட்டா ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃபுல்லா ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல எங்க எடுத்தாலும் ஒரு எஸ்எல்ஆர் ட்ரிகர் பண்ற மாதிரியே தான் இன்னைக்கோட பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கோட மார்க்கெட் அவாய்ட் பண்ணிருக்கிறது பெட்டர். கம்ப்ளீட் சைட்வேஸ் இருந்தாலும் அது ஒரு ஒரு ஓப்பனிங்லயே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தனால ஓகே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தனால அது ஒரு பிரேக் அவுட் ஆகும் இன்னைக்கு இருந்துச்சு. ஓகே. நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். ஓகே. இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணிருக்கு இன்னைக்கு நிஃப்டி. இந்த சேனல் பேட்டர்ன் டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகே. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்க பேட்டர்ன். ஓகே. இந்த பேட்டர்ன்ல நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்படி இந்த பேட்டர்னுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இதை தொடர்ந்து என்ன பார்த்திருந்தோம்னா இந்த பேட்டர்ல டிராவல் ஆகும்போது இதுல ரிஜெக்ஷன் கொடுத்து இதுல இருந்து கீழே வரணும் அப்படிதான் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த 700 730 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுங்கிறத தொடர்ந்து இந்த வாரத்தோட வீடியோ எல்லாத்துலயும் பார்த்துருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே ஜோன்ல 2 தடவை தொடர்ந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது மறுபடியும் ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து அடுத்த லெவலுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து கீழே மார்க்கெட் இந்த ரேஞ்சில இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போய் இந்த சேனல் பேட்டர்னையும் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணிருக்கு. ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி பண்ணி அது மேலே க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் இதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தானே. ஓகே. இப்போ இந்த சேனல் பாட்டை வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ எங்கே போகலாம் 25,500 26,015 இந்த ஜோனுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் தாண்டும் பட்சத்தில் அடுத்த ஜோனான 26,095 அதாவது 26,100ங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தான் இன்னைக்கு கொடுத்துருக்கிற பிரேக் அவுட் இண்டிகேட் பண்ணுது.
ஓகே, இது வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம், விச் மீன்ஸ் இன்ட்ராடேனா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பத்தி சொல்றேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இப்படிதான் இண்டிகேட் பண்ணுது. ஆனாலும் இத நீங்க மறுபடியும் ஹை லெவல் டைம் ஃப்ரேம்ல ஒரு 4 ஹவர்ஸ்லயோ இல்ல 1 டே வீக்லில பார்க்கும்போது, வீக்லி பார்த்துடலாம். வீக்லில இந்த பேட்டர்ன்ல ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருந்தோம். நிஃப்டியோட பேட்டர்ன் இதுதான். ஹை லெவல்ல நிஃப்டி இந்த சார்ட்டுக்குள்ள இந்த பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்த்துருந்தோம் இல்ல. இதுலயே சப்போர்ட் எடுத்து இந்த ஜோன் சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பிரேக் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் அது இந்த ஜோனுக்குள்ள வந்து இந்த ஜோன்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த ஜோன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிருந்தனால இப்படி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரணும், வந்து இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். 25,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஹை இதுல இருக்கு 25,730 ரேஞ்சில் ப்ரீவியஸ் ஹையும் இருக்கு. அதனால அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா மட்டும்தான் இதுக்கான இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஆனா இன்னைக்கு அந்த ஜோனுக்கிட்டே ட்ரேட் ஆகி அது மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வீக்கோட கேண்டிலும் ஒரு டீசெண்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். டவுன் ட்ரெண்ட்ல வந்த மார்க்கெட் அந்த வீக்கோட க்ளோசிங்ல கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்து மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் மூணுமே ஒரு 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 டீசெண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கறேன். எதனாலன்னா இப்போ இந்த கேண்டிலுக்கு இதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு, இது கீழே தான் இந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் எந்த கேண்டிலுமே ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் வீக்கோட கேண்டில் மறுபடியும் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இல்லை இதுக்கு பக்கத்துல ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் இந்த ஜோன் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் மறுபடியும் இப்படிதான் வரும் இல்ல, இதே ஃபார்மேட் தான், இதே தான். ஓகே, இந்த ஸ்டெப்பா ஒவ்வொரு கேண்டில் அடுத்தடுத்த கேண்டில் கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீக்கோட கேண்டில் அப்படிதான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த வாரத்தோட கேண்டிலும் மறுபடியும் இந்த ரேஞ்சு கீழே ஓப்பன் ஆகி அது கீழே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, ஸோ இப்படி வராம இருக்கணும்னா எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், அடுத்தால பக்கத்துல க்ளோஸா இருக்கக்கூடிய எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன், 4 ஹவர்ஸ் வச்சுக்கிறேன். 4 ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த ஏரியால நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இந்த பேட்டர்னை நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்படிதான் இதுல 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் 4வது தடவை பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, பிரேக் பண்ணி 4 ஹவர்ஸ்ல லைன் க்ளோசிங் கொடுத்துருக்கு. மேல ஒரு விக் இருந்தா கூட இது ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த டாப்ல இருந்து இது வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த லைனுக்கு வெளியே ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கேண்டில். ஸோ மண்டே இங்க இருந்து மறுபடியும் நிஃப்டி இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 25,050 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தால இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,000 26,103 அடுத்த ரேஞ்ச். இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு அடுத்தால இந்த ஹை இருக்கு, இங்க ஒரு ஹை இருக்கு, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஹை இருக்கு. இப்ப இந்த ரேஞ்சில இருந்து அடுத்தது இந்த ஹைக்கு தான் போக போகுது. கரெக்டா, இதுலதான் ஒரு சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அடுத்தல இருக்கு. ஸோ நிஃப்டி இதை பிரேக் பண்ணி மேல போகணும். இதை பிரேக் பண்ணி மேல போகும் பட்சத்துல நம்ம தொடர்ந்து அப் ட்ரெண்டை பார்க்கணும். இந்த மாதிரினா இதுல இருந்து இப்படி வந்து மறுபடியும் இந்த இதை டெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்ணி மேல க்ளோசிங் கொடுத்துட்டாலே நிஃப்டி பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் வியூக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நிஃப்டி மேலதான் போகும். இந்த டெஸ்ட்ல இந்த லெவல்ல போய் சப்போர்ட் டெஸ்ட் பண்ணும். ஓகே, 26,430 லெவல்ல 440 26,500 வரைக்கும் போய் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு இந்த ரேஞ்சை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுல போய் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ரேஞ்ச் இதுக்கு அடுத்தால வரக்கூடிய இந்த ரேஞ்ச் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா ஆக்ட் ஆக போகுது. ஓகே, இந்த ஜோனை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணும் பட்சத்துல நம்ம அப் ட்ரெண்டா எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே நம்ம ஒரு டெம்பரரியான ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். எந்த மாதிரினா இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆயிருக்கிறதுனால மண்டே இதுல இருந்து இது வரைக்கும் போகலாம். 26,050 ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும்.
ஓகே 26,050 ஃபர்ஸ்ட் லெவலும் 26,000 அந்த ரேஞ்ச் 100ங்கிறது அடுத்த லெவலாகவும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 100ல எந்த மாதிரி நிஃப்டி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ ஓவராலா இப்போவும் வியூ வந்து பேரிஷ் தான். ஏன்னா வீக்லி கேண்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேண்டில் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்னும் எந்த கேண்டிலும் ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் பண்ணல. அது ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து அது கீழே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் வந்து இதை ட்ரேட் டெஸ்ட் பண்ணி இப்படி பிரேக் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ டெம்பரரியா நடக்கக்கூடிய அப் ட்ரெண்ட் இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்துல அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலா மாறலாம். மாதிரி தொடர்ந்து புது புது ஹையை கிரியேட் பண்றதுக்குள்ள பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணலாம். இங்க இருந்து புது ஹைஸை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி போய் இந்த இது வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா அடுத்தால ஆக்ட் ஆக போகுது. ஸோ மண்டே நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஹை லெவல்ல நெகட்டிவா இருந்தாலும் மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளும் ஒரு 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 புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 26,000 நிமிஷம் டைம் ஒன் மாத்திக்கலாம், 1 ஹவர் வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபில் பண்ண வேண்டிய ஏரியா இது வரைக்கும் இருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்தோம்னா ஓகே இந்த மாதிரி ஃபார்ம் இருக்குல்ல. ஓகே, ஸோ ஹை இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ இதுல இருந்து இப்படி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேல ஆப்டன் கொடுத்து இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனான இதை டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல நிஃப்டி மண்டே ஓப்பன் ஆகும் பட்சத்துல ஒருவேளை நிஃப்டி 26,050 ரேஞ்ச் பக்கத்திலேயே ஓப்பன் ஆகலாம். ஓகே, 26,000 ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் லெவல், ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். பட் இருந்தாலும் 26,000 மேல நிஃப்டி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 26,050 ரேஞ்சு கிட்ட கூட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடுத்த வரக்கூடிய 2 நாட்கள் எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாத பட்சத்துல 26,050 ரேஞ்சு கிட்ட நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருந்து தொடர்ந்து அப்டன் கொடுத்து 26,100 ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ 26,000 மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல, ஓகே 26,000 மேல நிஃப்டி ஓப்பன் ஆகும் பட்சத்துல 26,050 கிட்டயோ இல்ல அது அந்த ரேஞ்சு கிட்டயோ ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா 26,050 அதுக்கு அடுத்தால 26,100 ஆக்ட் ஆக போகுது. இந்த 2 டார்கெட்டையும் தான் மண்டேக்கு வாட்ச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுனால அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது போகும் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். மினிமம் 26,050. ஓகே, 50 வரைக்குமாவது போகும் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை 26,100 இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 26,100 பிரேக் பண்ணி மேல போகும் பட்சத்துல அதுக்கப்புறம் எந்த ரிவர்சலுக்கான பெரிய வாய்ப்புகளும் இல்லை. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 26,180 தான் இருக்கு. ஓகே, 26,180 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ மண்டே நிஃப்டி மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல 26,000 மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்துல 26,050 கிட்டே டெஸ்ட் பண்ணலாம், இல்லை அதுக்கிட்டே ஓப்பன் ஆகலாம். அதுல இருந்து 26,100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை கீழே மறுபடியும் ஓப்பன் ஆகும் பட்சத்துல இதுல ஓப்பன் ஆகிடுச்சு, இது கீழே இந்த ரேஞ்சு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்காக வரும். 25,900 ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்காக வரும். ஓகே, ஸோ அதுல இருந்து பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறத அடுத்த வாட்ச் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டு 26,050 26,100 வரைக்கும் இருக்கு. இதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பிரேக் அவுட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி போறதுக்கு. ஓகே, ஸோ அது நடக்கலைன்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, இன்னையோட க்ளோசிங் கீழே நிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னா மறுபடியும் 26,900 ரேஞ்சை டெஸ்ட் பண்ண வரும். 26,900 ரேஞ்சை பிரேக் பண்ணா மட்டும்தான் அடுத்த நம்ம தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். மறுபடியும் 25,700 டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம் வரும் நாட்கள்ல. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் ஜோன் எதனான்னா இது ஒன்று 26,100 தொடர்ந்து அப் ட்ரெண்ட் நடக்குமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருவேளை கீழே வருதுன்னா இதுல வந்து இந்த ஜோனை 26,900 ரேஞ்சை பிரேக் பண்ணுதா இல்லையா, இந்த 2 ஜோனும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா இருக்கும். ஓகே, இதுவும் ஸோ இதை பிரேக் பண்ணதா பார்க்கணும், இல்லை இதை பிரேக் பண்ணதா பார்க்கணும். அப்டன் கொடுத்து இது கிட்ட போகும்போது இதை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம், தொடர்ந்து அப்டன் கொடுக்கறது. இல்ல இது கீழே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ரேஞ்சில் தான் இருக்குதுன்னா இதை பிரேக் பண்ணதா இல்லையான்னு பார்க்கலாம். பிரேக் பண்ணதுன்னா மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்ணி இப்படி புஷ்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே,
ஸோ இப்போதைக்கு நிஃப்டி ஹை லெவல்ல வந்து பேரிஷ் ட்ரெண்ட் தான். ஃபுல்லா பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு 26,100ங்கிற ரேஞ்சையும் மறுபடியும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சுன்னா 26,500 வரைக்கும், 450 வரைக்கும், 450 500 ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா ஹை லெவல்ல பியரிஷா தான் இருக்கு. ஸோ கீழே அதுக்கு அந்த இன்னையோட க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆகும் ரேஞ்ச் பட்சத்தில் மறுபடியும் 26,900ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். டெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணலன்னா மறுபடியும் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் 25,700ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கு போகும். ஓகே, கிளியரா? இதான் இதோட இப்போதைய வியூ. வரும் நாட்கள்ல அடுத்த வாரத்துல இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் நிஃப்டி டிராவல் ஆக போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு லைவான அப்டேட் வேணும்னா டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங் ரிலேட்டடான கொரிஸுக்கு கமெண்ட்ல கான்டாக்ட் பின் பண்ணியிருக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொரிஸ் செலக்ட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே.